ஒரு நிமிஷம் நேர்மையா சொல்லு. நீ தேவையில்லாமல் அதிகம் பேசுற பழக்கம் இருக்கா? சில நேரம் நம்ம நினைச்சே இல்லாமல் பேசிடுவோம். ஜோக்கா பேசுவோம், கோபத்தில் பேசுவோம், அல்லது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு பேசுவோம். ஆனா, வாழ்க்கையின் கடினமான உண்மை என்னன்னா, ஒரு தவறான வார்த்தை ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை கூட உடைக்க முடியும். பல பேரோட வாழ்க்கை பெரிய தவறால இல்ல, சின்ன சின்ன தேவையில்லாத பேச்சால் தான் கெடிச்சிருக்கு. ஆனா, நல்ல செய்தி என்னன்னா, இந்த பழக்கத்தை சேஞ்ச் பண்ண முடியும். இன்று இந்த வீடியோவில் தேவையில்லாமல் அதிகம் பேசுகிற பழக்கத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் மற்றும் சைலன்ஸ் எப்படி உன் வாழ்க்கையை ஸ்ட்ராங் ஆக்கும், அந்த 5 முக்கியமான உண்மை தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ முடியும் முன்னாடி நீ பேசுகிறத வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்ப. முதலாவது உண்மை, அதிகம் பேசுகிறவன் ரகசியம் காப்பாற்ற முடியாது. வாழ்க்கையில் ஒரு சிம்பிள் உண்மை இருக்குது. நீ அதிகம் பேசுகிற அளவுக்கு உன் வாழ்க்கை சேஃப் இல்லை. ஏன்னா அதிகம் பேசுகிறவன் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு தெரியாமலே அவன் ரகசியத்தையும் அவனோட திட்டத்தையும் அவனோட பலவீனத்தையும் வெளிப்படுத்திடுவான். முதலில் ஹார்ம்லெஸ் மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் ஸ்மால் மேட்டர் தான் நினச்சி சொல்லிடுவோம். ஆனால் அந்த சேம் வார்த்தை ஒரு நாள் காசிப் ஆகும், பிறகு ப்ராப்ளம் ஆகும், கடைசியில் லாஸ் ஆகும். நீ கவனிச்சு பாரு. பவர்ஃபுல் மனிதர்கள், ரிச் மனிதர்கள், லீடர்ஸ், அவர்கள் எல்லாருக்கும் ஒரு கம்யூன் ஹேபிட் இருக்குது. அவர்கள் அதிகம் பேச மாட்டாங்க, அவர்கள் கேட்பாங்க, அப்சர்வ் பண்ணுவாங்க. ஆனால் தேவையான நேரத்தில் தான் பேசுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு தெரியும், மௌனம் பலவீனம் இல்லை, பாதுகாப்பு. சில நேரம் நீ பேசாத ஒரு சென்டென்ஸ் உன் வாழ்க்கையை சேவ் பண்ணும். 2வது உண்மை, அதிகம் பேசுகிறவனே மக்கள் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. வாழ்க்கையில் ரெஸ்பெக்ட் வாங்கணும்னா முதல் லெசன் என்னன்னா, அதிகம் பேசாதே. ஏன்னா ஒரு மனிதன் தினமும் அதிகம் பேச ஆரம்பித்தா முதல் நாள் எல்லாரும் கேட்பாங்க, 2ஆம் நாள் கூட கேட்பாங்க. ஆனால் 3ஆம் நாள் அவரோட வார்த்தை வேல்யூ குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா மனித மனசு சிம்பிள், அதிகமாக கிடைக்கிறதுக்கு வேல்யூ கொடுக்காது. அதிகம் பேசுகிறவனோட வார்த்தை நாய்ஸ் மாதிரி ஆகிடும். ஆனால் குறைவாக பேசுகிறவன் ஒரு வார்த்தை சொன்னாலும் அதை எல்லாரும் கவனமாக கேட்பாங்க. இன்டர்வியூவில் கூட பாரு, அதிகம் பேசுகிற கேண்டிடேட் நர்வஸாக தெரியும், குறைவாக கிளியராக பேசுகிற கேண்டிடேட் கான்ஃபிடெண்ட்டாக தெரியும். ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கூட எப்பவும் சைலண்ட்டாக இருக்கிறவன் பேசும்போது அதுக்கு வெயிட் இருக்கும். அதனால் வாழ்க்கை ரூல் சிம்பிள். ரெஸ்பெக்ட் வேண்டும்னா பேச்சு குறை, வேல்யூ அதிகரிக்கும். 3வது உண்மை, கோபத்தில் பேசுகிற வார்த்தை திரும்ப வாங்க முடியாது. மனுஷனுக்கு கோபம் வந்தால் முதல்ல கண்ட்ரோல் போகிறது என்னன்னு தெரியுமா? வார்த்தை. கோபம் வந்த நிமிஷம் நாம் யோசிக்காமல் பேசிடுவோம். அந்த ஒரு சென்டென்ஸ் பலவரோட ரிலேஷன்ஷிப் உடைக்க முடியும். காயம் மாறிடும். ஆனால் வார்த்தையால் வந்த காயம் நினைவில் இருந்து போகாது. நீ சாரி சொல்லலாம், அவர்கள் பரவாயில்லைன்னு சொல்லலாம், ஆனால் அந்த சென்டென்ஸ் அவரோட மனசில் சேவ் ஆகிருக்கும். பல ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆனது பெரிய ப்ராப்ளமால் இல்லை, ஒரு கோப வார்த்தையால் தான். ஃபேமிலியில் கூட பல வருடம் பேசாமல் இருக்கிற கேஸ் 1 மினிட் கோப பேச்சு. அதனால் புத்திசாலி மனிதன் கோபம் வந்த நேரத்தில் முதல்ல சைலன்ஸ் தேர்வு பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஒரு பேசாத வார்த்தை ஒரு உடைந்த வாழ்க்கையை தடுக்க முடியும். 4வது உண்மை, அதிகம் பேசுகிறவன் அதிகம் தவறு பண்ணுவான். வாழ்க்கையில் ஒரு டேஞ்சரஸ் ஹேபிட் என்னன்னா, யோசிக்காமல் பேசுறது. நீ அதிகம் பேசுகிற அளவுக்கு தவறு பண்ண சான்ஸ் கூட அதிகம். ஏன்னா பேசுகிறப்போ நாம் எல்லா வார்த்தையையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு ஸ்மால் ஜோக், ஒரு அன்னெசரி காமெண்ட், ஒரு கேர்லெஸ் சென்டென்ஸ், அது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். நீ கவனிச்சு பாரு. சக்ஸஸ்ஃபுல் மனிதர்கள் மீட்டிங்கில் கூட முதல்ல கேட்பாங்க, அவர்கள் எல்லாரையும் அப்சர்வ் பண்ணுவாங்க, சிச்சுவேஷன் புரிஞ்சுக்குவாங்க, பிறகு தேவையான அளவுக்கு மட்டும் பேசுவாங்க. இன்டர்வியூவில் கூட அதிகம் பேசுகிறவன் ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவான், குறைவாக கிளியராக பேசுகிறவன் ஸ்மார்ட்டாக தெரியும். வாழ்க்கையில் சக்ஸஸ் அடைகிறவங்க ஒரு சிம்பிள் ஹேபிட் ஃபாலோ பண்ணுவாங்க. அவர்கள் அதிகம் கேட்பாங்க, குறைவாக பேசுவாங்க. 5வது உண்மை, சைலன்ஸ் தான் உண்மையான பவர். உலகத்தில் டேஞ்சரஸ் மனிதன் அதிகம் கத்துறவன் இல்லை, அமைதியாக இருக்கிறவன். ஏன்னா அமைதியாக இருக்கிறவன் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணுவான், யார் என்ன பேசுகிறாங்க கவனிப்பான், சிச்சுவேஷன் புரிஞ்சுக்குவான்,
அப்பிறகுதான் பேசுவான். அதனால் அவனோட வார்த்தை குறைவு, ஆனால் தாக்கம் அதிகம். நீ கவனிச்சு பாரு. ஒரு ரூமில் 10 பேர் பேசிக்கிட்டே இருந்தா அங்கே சைலண்ட்டாக இருக்கிற ஒருத்தன் பேசும்போது எல்லாரும் ஆட்டோமேட்டிக்லி கேட்பாங்க. ஏன்னா சைலன்ஸ் கான்ஃபிடென்ஸ் காட்டும், சைலன்ஸ் கண்ட்ரோல் காட்டும், சைலன்ஸ் இன்டெலிஜென்ஸ் காட்டும். வாழ்க்கை சிம்பிள் ரூல். பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசினா வாழ்க்கை சேஃபு. சில நேரம் பேசாமல் இருந்தால் வாழ்க்கை ஸ்ட்ராங். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வை. தேவையில்லாமல் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு நாள் பிரச்சனையாக திரும்பி வரலாம். ஆனால் யோசித்து பேசுகிற ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையை மாற்றிவிடும். இன்னைக்கிருந்து பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசி. அந்த ஒரு செகண்ட் உன் ஃப்யூச்சரை சேவ் பண்ணலாம். இந்த வீடியோ உனக்கு யூஸ்ஃபுல்னு தோணிச்சா ஒரு லைக் போடு. உனக்கு ரீலேட் ஆயிருந்தா கமெண்ட்டில் கான்ட்ரோல்னு எழுதுடா. மேலும் வாழ்க்கை உண்மை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.